பொதுவா ஒரு கேஸ்னா வருஷக்கணக்கா இழுக்கும்னு நாம நினைப்போம். ஆனா ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வந்த முதல் நாளே அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு அதுல வெற்றியும் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க, அப்படி ஒரு சுவாரஸ்யமான சட்ட வழக்க பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். எப்படிங்க இது முடியும்? ஒரு சட்ட போராட்டத்துல பெரிய வாதமெல்லாம் இல்லாம, விசாரணை இழுத்தடிக்காம, வந்த முதல் நாள்லே ஜெயிக்க முடியுமா? வாங்க, இந்த ஆச்சரியத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பாப்போம். முதல்ல இந்த கேஸ் எப்படி இவ்ளோ சீக்கிரம் முடிவுக்கு வந்துச்சுன்னு பாப்போம். கதை நடக்கிற இடம் டெல்லி ஹைகோர்ட். இந்த வழக்கின் எண் WPC 15282/2025. அன்னைக்கு தான் இந்த கேஸ் முதல் முறையா நீதிபதி முன்னாடி விசாரணைக்கு வருது. எல்லாம் இனிமே தான் ஆரம்பிக்கணும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? அன்னிக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த கேஸ் முடிஞ்சே போச்சு. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மனு போட்டவங்களுக்கு வெற்றியும் கிடைச்சுடுச்சு. ஆச்சரியமா இருக்குல்ல? காலையில ஆரம்பிச்ச கேஸ் சாயங்காலம் எப்படி முடிஞ்சது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். இந்த கேஸோட ஆணிவேரை புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அதாவது ஆரம்பத்துல என்ன ரூல்ஸ் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாம் ஆரம்பிச்சது ஆகஸ்ட் 1, 2025ல வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம், அதாவது IBPS, ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இது பேங்க்ல கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் வேலைக்காக. நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. குறிப்பா பார்வை குறைபாடு உள்ளவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. அந்த முதல் நோட்டிஃபிகேஷன்ல IBPS ஒரு முக்கியமான விஷயத்த உறுதி செஞ்சிருந்தாங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு தரப்படும்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பா பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு எக்ஸாம் எழுத உதவி செய்ய ஒரு ஸ்கிரைபும் அதுக்கு கூடுதலா நேரமும் கொடுக்கப்படும்னு ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. இங்க ஸ்கிரைப்னா யாருன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். பார்வை குறைபாடு உள்ள கேண்டிடேட்ஸ் பதில் சொல்ல அது அப்படியே பேப்பர்ல எழுதுற ஒரு உதவியாளர் தான் ஸ்கிரைப். அவங்க தங்களோட அறிவை வெளிப்படுத்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசதி. இதுவரைக்கும் எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. இந்த முழு சட்ட போராட்டத்துக்கும் காரணமா இருந்த அந்த சர்ச்சை கிளப்புன விதி மாற்றம் இப்போ வருது. முதல் நோட்டிஃபிகேஷன் கொஞ்ச நாள்லயே, அதாவது ஆகஸ்ட் 26, 2025ல IBPS ஒரு கொரிஜெண்டம், அதாவது ஒரு திருத்தத்தை வெளியிடுறாங்க. இது திடீர்னு கொண்டு வந்த ஒரு ரூல் சேஞ்ச். இது அப்ளை பண்ணவங்க மத்தியில பயங்கர குழப்பத்தையும் ஏமாற்றத்தையும் உண்டாக்கிடுச்சு. இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. ஒரு பக்கம் ஆகஸ்ட் 1ல கொடுத்த வாக்குறுதி, இன்னொரு பக்கம் ஆகஸ்ட் 26ல செஞ்ச மாற்றம். முதல்ல தெளிவா ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. ஆனா சரியா 25 நாள்ல அந்த வாக்குறுதியே நீர்த்து போக செய்யற மாதிரி ஒரு திடீர் மாற்றம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடு தான் இந்த கேஸோட மையப்புள்ளி. இந்த திடீர் மாற்றம் நியாயமே இல்லைன்னு பாதிக்கப்பட்ட கேண்டிடேட்ஸ் எல்லாரும் நினைக்கிறாங்க. தங்களுக்கு அநீதி நடந்திருக்குன்னு உணர்ந்து தங்களோட உரிமைகளை காப்பாத்திக்க கோர்ட்டுக்கு போக முடிவு பண்றாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனதும் விஷயங்கள் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்குது. அந்த கடைசி நிமிட திருப்பம் எப்படி நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த டைம்லைனை பாருங்க. எல்லாம் எவ்வளவு வேகமா நடந்திருக்குன்னு புரியும். ஒரு மாசத்துக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி அந்த சர்ச்சைக்குரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. ஆனா செப்டம்பர் 25ஆம் தேதி, அதாவது கோர்ட் விசாரணைக்கு சரியா ஒரு நாள் முன்னாடி IBPS அந்த மாற்றத்தை வாபஸ் வாங்கிடுறாங்க. இதுதான் இந்த கேஸோட டர்னிங் பாயிண்ட். ஆமாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நோட்டீஸ் வந்த டைமிங் தான். கோர்ட் ஹியரிங்க்கு முந்தின நாள் அவங்க அந்த அறிவிப்பை வெளியிட்டது தான் முழு கதையையும் மாத்திருச்சு. மனுதாரர்கள் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட கோரிக்கை கிட்டத்தட்ட நிறைவேறிடுச்சு. இதுதான் அந்த அறிவிப்புல இருந்த முக்கியமான வரிகள். அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி நாங்க கொண்டு வந்த திருத்தத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம். அதனால ஆகஸ்ட் 1ஆம் தேதி அறிவிப்புல சொன்ன மாதிரி ஸ்கிரைப் வசதியும் கூடுதல் நேரமும் வழங்கப்படும்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இதுவே மனுதாரர்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி. சரி, இந்த திடீர் மாற்றம் கோர்ட்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இந்த வேகமான வெற்றியோட உண்மையான அர்த்தம் என்ன? அதை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். மனுதாரர்கள் என்ன பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு வந்தாங்களோ அந்த பிரச்சனை கோர்ட்டு விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தீர்ந்து போச்சு. அதனால இந்த வழக்க மேற்கொண்டு விசாரிக்க வேண்டிய அவசியமே கோர்ட்டுக்கு இல்லாம போயிடுச்சு. இந்த கேஸ்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய சில முக்கியமான பாடங்கள் இருக்கு. முதல் விஷயம், சில சமயம் ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுக்கிறதே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போதுங்கிறது தான். ரெண்டாவது, இந்த மனுதாரர்களோட உரிமைகள் வருஷக்கணக்கா போராடாம உடனே திரும்ப கிடைச்சது. அதாவது அவங்க உரிமைக்காக கொடுத்த குரல் உடனே ஒரு நல்ல முடிவை கொடுத்திருக்கு. இது சரியான நேரத்துல சரியான நடவடிக்கை எடுத்தா என்ன நடக்கும்னு காட்டுது. இந்த பகுதியோட கடைசில ஒரு சின்ன கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். சில நேரங்கள்ல ஒரு செயலை செய்யறதை விட அந்த செயலை செய்ய போறேன்னு சொல்றதுக்கே அதிக சக்தி இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?